ஆண்களும் பெண்களும் கட்டாயம் திருமணம் பண்ணிக்கணுமா, கட்டாய திருமண சட்டம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படி எதுவுமே இல்லைங்க. ஆனா ஒரு பெண் கல்யாணம் பண்ணிக்காம தனியா இருக்கணும்னு விரும்பினால அல்லது அதை பற்றி கேள்வியோ அல்லது பற்றியான கோரிக்கையோ முன் வச்சா அவங்கள ரொம்ப மோசமாக பார்க்கும் பார்வை இருக்கு. கிறிஸ்தவ மதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் கன்னியாஸ்திரிகளாக துறவிகளாக பெண்கள் போக முடியும். அதே மாதிரி ஜைன மதத்துல ஜைனர்கள் பெண்களை துறவிகளாக ஏற்றுக்கொள்கிறாங்க. புத்த மதத்திலையும் பெண் பிக்குகள் பெண் துறவிகள் அப்படிங்கிற கருத்து அங்கேயும் இருக்கு. ஆனா இந்து மதம் அப்படிங்கிற பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றக்கூடிய இந்த சமூகம் பின்பற்றக்கூடிய அந்த பெரும்பான்மை மதத்துல பெண்கள் சன்னியாசிகளாக ஆவதும் பெண்கள் துறவிகளாக ஆவது என்பது ஒரு இயல்பான அல்லது மதத்தினுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வழிமுறைகள்ல ஒன்றா இல்லை. எழுதப்படாத ஒரு சட்ட விதியா ஒரு தனிப்பெண்ணாக வாழும் பெண்ணுக்கு ஒரு அங்கீகாரம் சமூகத்துல இல்லை. அப்படி நம்ம பொதுவாக சொல்லிட்டோம்னா அது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு கேள்வி இருக்கும். நான் ஒரு தனிப்பெண், எனக்கு வீடு கொடுங்க வாடகைக்கு அப்படின்னு சொன்னால் பல வீட்டு உரிமையாளர்கள் 90% பேர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏதோ தனிப்பெண்கள் எல்லோரும் மற்ற ஆண்களை பாலியல் ரீதியாக கவர்வதற்காக இருப்பதை போலவும் அவர்களை ஒரு பரத்தையர்களைப் போல பார்க்கக்கூடிய ஒரு பார்வையும் எப்போதும் அவர்கள் யாருக்கும் தயாராக இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவலமான பார்வையும் தான் இன்றைக்கும் இருக்குது. பெண்கள் தான் குடும்பத்தில் மகிழ்ச்சியை உருவாக்குபவர்கள். பெண்கள் இல்லாமல் எந்த சமூகமும் கிடையாது. பெண்கள் தான் ஒரு குடும்பத்தின் அல்லது ஒரு நாட்டினுடைய அடிப்படை அழகினுடைய ஒரு முக்கியமான புள்ளி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த பெண்கள் சமமானவர்களா, சமத்துவம் இருக்கா அவங்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. பல நேரங்களில் இல்லாமல் இருக்குங்கிறது தான் உண்மைங்கிறது நமக்கும் தெரியும். சரி, ஆண்களும் பெண்களும் கட்டாயம் திருமணம் பண்ணிக்கணுமா, கட்டாய திருமண சட்டம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி எதுவுமே இல்லைங்க. ஆனால் ஒரு பெண் கல்யாணம் பண்ணிக்காம தனியாக இருக்கணும்னு விரும்பினால அல்லது அதை பற்றி கேள்வியோ அல்லது பற்றியான கோரிக்கையோ முன் வச்சா அவங்கள ரொம்ப மோசமாக பார்க்கும் பார்வை இருக்குது. அப்போ சட்டப்படி ஒருத்தர் திருமணம் செஞ்சுட்டு தான் ஆகணும் அப்படின்னு எந்த விதமான ஒரு சட்டமும் இல்லாத போது அவர்கள் தனிப்பெண்களாக இருக்கணும், சிங்கிள் விமனாக ஒருத்தவங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பு சமூகம் முழுக்கவும் இருக்குது. அதை வேணால் நம்முடைய மத ரீதியான கருத்தாக்கங்கள்லேருந்து இருக்கக்கூடிய காரணமாக நம்ம பார்க்கலாம். கிறிஸ்தவ மதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் துறவிகளாக பெண்கள் போக முடியும். அவர்கள் கன்னியாஸ்திரிகளாக பெரும் கடவுளுக்காக தன்னுடைய மதத்தினுடைய கருத்துக்களை மட்டும் உள்வாங்கி கொண்டு அதற்காக வேலை செய்பவர்களாக வாழ்நாள் முழுக்க வாழ முடியும். அதே மாதிரி ஜைன மதத்தில் ஜைனர்கள் பெண்களை துறவிகளாக ஏற்றுக்கொள்கிறாங்க. புத்த மதத்திலையும் பெண் பிக்குகள் பெண் துறவிகள் அப்படிங்கிற கருத்து அங்கேயும் இருக்கு. ஆனால் இந்து மதம் அப்படிங்கிற பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றக்கூடிய இந்த சமூகம் பின்பற்றக்கூடிய அந்த பெரும்பான்மை மதத்தில் பெண்கள் சன்னியாசிகளாக ஆவதும் பெண்கள் துறவிகளாக ஆவது என்பது ஒரு இயல்பான அல்லது மதத்தினுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வழிமுறைகளில் ஒன்றா இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஒரு ஆசிரமம் தான் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்வதற்கான உரிமை இருக்குங்கிறது ஆண்களுக்கு இருக்கே தவிர பிரம்மச்சரியம்ங்கிற அந்த ஒரு உரிமை பெண்களுக்கு கிடையாதுங்கிற ஒரு இந்து மதத்தினுடைய கருதுகோள்லேருந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் தனிப்பெண்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பை நம்மளால கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். சிங்கிள் விமன் அப்படின்னு சொன்னால் இந்த சமூகத்தில் பெரும்பான்மையான நேரங்களில் அது ஒரு நல்ல விஷயமாகவோ அல்லது அது அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய பணிக்காகவோ அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளுக்காகவோ அவர்களுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஸ்பெஷலைஸ்டான அவர்களுடைய நோக்கம் வேறையா இருக்கு. இந்த வாழ்க்கையின் பொருள் என்பது நான் கல்யாணம் பண்ணிக்காம தனியாக வாழ்ந்து என் துறையில் எனக்கு பிடித்தமான வேலைகளை செய்வேன் அப்படின்னா பெண்களுக்கு அது ஏற்புடையதாக சமூகத்திற்கு பெண்கள் அப்படி சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலை இல்லை. அதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் பல நேரங்களில் ஒரு வழக்கறிஞராக கூட திருமணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு வயது கடந்து, அதாவது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய திருமண வயதுன்னு என்ன நினைக்கிறோமோ அதை கடந்து திருமணம் ஆயிருக்கும். அப்படி ஆன திருமணமும் வெற்றிகரமாக இல்லாமல் இருக்கும். ஏன்னு சொன்னால் அதற்காக மனநிலையோ தயார் நிலையோ இல்லாத பெண்களை கட்டாயப்படுத்தி செய்த திருமணங்களாக பல நேரங்களில் பார்க்க முடியும். ஏன்னு சொன்னால் அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு கட்டாயம் இல்லைனாலும் கூட குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பெண் பிள்ளை ஒரு பெண் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னால் அது ஒரு சுமையை போல பார்க்கப்படுற பார்வை இருக்குது. அந்த பெண் ஏதோ அவர்களை தலைமையில் ஏறி உட்கார்ந்து கொண்டிருப்பது போலவும் அவர்களுக்கு தினம் தினம் இவர்கள் எல்லா வேலையும் செய்யணுன்றது போலையும்
எழுதப்படாத ஒரு சட்ட விதியா ஒரு தனிப்பெண்ணாக வாழும் பெண்ணுக்கு ஒரு அங்கீகாரம் சமூகத்தில் இல்லை. அப்படி நம்ம பொதுவாக சொல்லிட்டோம்னா அது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு கேள்வி இருக்கும். நான் ஒரு தனிப்பெண், எனக்கு வீடு கொடுங்க வாடகைக்கு அப்படின்னு சொன்னால் பல வீட்டு உரிமையாளர்கள் 90% பேர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னு சொன்னால் தனிப்பெண்ணாக இருக்கவங்க பிரச்சனைக்கு ஆளாகக்கூடியவர்கள், அல்லது அவர்கள் பிரச்சனைகளையும் வன்முறைகளையும் வரவேற்பதற்கான ஒரு புள்ளி, இவங்களுக்கெல்லாம் எதனா பிரச்சனை வரும் அதை நம்ம பார்க்க முடியாது என்பது போல தனி பெண்ணாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இந்த சமூகம் தனக்கு ஒரு சுமையாக இருப்பதாக நினைக்கிற அந்த பார்வை தான் அவர்களுடைய அடிப்படையான ஒரு தனிநபருக்கான ஒரு உரிமையை, தன்னுடைய அந்தரங்கத்திற்கான உரிமை, ரைட் டு பிரைவசின்னு சொல்லுவோம். ஒரு பெண்ணினுடைய அந்தரங்கத்திற்கான உரிமை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், தான் திருமணம் செய்து கொண்டு வாழ்வதும் அல்லது திருமணம் செய்து கொள்ளாமல் தனிப்பெண்ணாக வாழ்வதும் ரெண்டுத்துக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குங்கிறது தான். ஆனால் கட்டாயமாக உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, உனக்கு சரியான ஒரு இணையோ இல்லையோ, நீ ஏற்றுக்கொள்கிறது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று குடும்பங்களும் சாதிய படிமுறையில் இருக்கக்கூடிய இந்து சமுதாயமும் இந்திய சமுதாயமும் பெண்களை தனிப்பெண்களாக வாழ அனுமதிக்காமல் இருக்கு. அதனால அவர்களை பற்றியான எப்போவுமே ஒரு எதிர்மறையான ஒரு பார்வை. இவங்களெல்லாம் தனியாக இருக்க பொம்பளையால நிறைய பிரச்சனை, குடும்பங்கள் கெட்டு போயிடும். ஏதோ தனிப்பெண்கள் எல்லோரும் மற்ற ஆண்களை பாலியல் ரீதியாக கவர்வதற்காக இருப்பதை போலவும், அவர்களை ஒரு பரத்தையர்களைப் போல பார்க்கக்கூடிய ஒரு பார்வையும், எப்போதும் அவர்கள் யாருக்கும் தயாராக இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவலமான பார்வையும் தான் இன்றைக்கும் இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனிப்பெண் இருக்காங்கன்னா ஒருவேளை படிப்பு, சமூக அந்தஸ்து, பண ரீதியான அவருடைய பொருளாதார வலிமை, இந்த மாதிரி விஷயங்களில் மிக உயர்வாக இருக்கக்கூடிய தனிப்பெண்களுக்கு பிரச்சனைகள் மிக குறைவாக இருக்கலாம். ஆனால் அந்த பெண்களும் கூட அவர்களுடைய இளமை காலத்தில் எத்தனையோ விதமான வற்புறுத்தல்களுக்கு எதிராகவும் கட்டாயப்படுத்தல்களுக்கு எதிராகவும் நிர்பந்தங்களையும் மீறி பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான் தனிப்பெண்ணாக அவர்கள் இந்த காலத்தில் வாழ்ந்தவர்களாக இருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் சமூகத்தில் முன்னணியில் நின்ற பல பணிகளை ஆற்றிய பல்வேறு பெண் பெருமக்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் தனியர்களாக இருப்பது என்பது பார்க்கிறோம். அப்போ தனியர்களாக இருக்கும் ஆண்களுக்கு இருக்கும் அதே அங்கீகாரம் பெண்களுக்கு இல்லை என்றால், சட்டமும் இந்த இந்திய அரசாங்கத்தினுடைய மத்திய அரசிலும் சரி மாநில அளவிலும் சரி மிகப்பெரிய அளவில் ஒரு கொள்கை என்பது அதற்காக இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல விஷயங்களை நம்ம ரொம்ப முன்னேறிய மாநிலமாக இருக்கிறோங்கிற அடிப்படையில் 2021 தமிழ்நாட்டினுடைய பெண்களை பற்றியான ஒரு கொள்கை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. அதில் தனிப்பெண்களாக இருப்பவங்களை குடும்பம் என்று கருதக்கூடிய ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பெண் தனியாக இருந்தால் கூட அவங்களுக்கு என்று ஒரு ரேஷன் கார்டு தரப்படும். இது கொள்கை முடிவாக இருக்கிறதுனால அதற்கான அரசாணைகள், அதற்கான ஜிஓ மற்றதெல்லாம் இருக்கும். இதே 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 15 ஆண்டுகளுக்கு முன்னால்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பெண் தனியாக ரேஷன் கார்டு வாங்கவே முடியாது. உங்கள் அப்பா அம்மா பேரை சொல்லுங்கள், உங்கள் கணவர் பேரை சொல்லுங்கள், இல்லை யார் கூட வாழ்கிறீங்கன்னு சொல்லுங்கள், அது எப்படிம்மா தனியாக தர முடியும்னு கேட்பாங்க. அப்படின்னா அந்த அதிகாரிகளினுடைய பார்வையில், சாதாரண பொது புத்தியின் பார்வையில் தனியாக ஒரு பெண் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு கருதுகோள் என்பது அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தது. மிக சமீபத்தில் ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு முன்னால் சுப்ரியா சூலேங்கிற ஒரு என்சிபியினுடைய கட்சியினுடைய எம்பி பாராளுமன்றத்தில் ஒரு தனிநபர் மசோதா ஒன்றை தாக்கல் பண்ணாங்க. அது என்ன மசோதான்னு சொன்னால், விதவைகள், தனிப்பெண்கள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறத மசோதா தான் அந்த விஷயம். அது ஒரு சட்டமாக ஆக்கப்படவில்லை. குறிப்பாக தனிப்பெண்களாக இருக்கவங்க, விதவைகளாக இருப்பவர்களுக்கான உரிமைகளை எந்தெந்த அடிப்படைகளில் பாதுகாக்கணும், சமூக பாதுகாப்பு, சமூகத்தினுடைய அங்கீகாரம் அப்படிங்கிற விஷயம் சட்டம் இருந்தால் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மசோதாவை தாக்கல் பண்ணாங்க. இன்றைக்கு வரைக்கும் அப்படி ஒரு சட்டம் என்பது இந்தியாவில் இல்லை. அதனால சட்ட ரீதியாகவும் அங்கீகாரம் இல்லாமல், ஆனால் தன்னுடைய நிலைமைக்காகவும் தனியராக வாழ்வதற்கு ஒரு பெண் போராடும் பொழுது பல இன்னல்களையும் தடைகளையும் எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. நம்ம எல்லா விஷயங்களையும் முன்னேறிட்டோம், கல்வி கொடுக்குறோம், பணி வேலை வாய்ப்பில் நமக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், எல்லா துறைகளிலையும் பெண்கள் போக முடியும், இன்னும் கமாண்டோஸாக கூட பெண்கள் போகலாம். நாங்கள் ஒரு பீரங்கியை இயக்கும் பெண்ணாக எங்களுடைய இந்திய பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்முடைய குடியரசு நாட்களில் அணிவகுப்பில் நம்ம பெண்களை மட்டும் காட்டுவது என்பது, அல்லது மோட்டார் சைக்கிள்களில் சாகசம் செய்யக்கூடிய பெண்களாக காட்டுவது என்பது ஏதோ பெண்களுடைய உரிமைகளை பற்றி ஒரு டோக்கனிசம் மாதிரி ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமாக மட்டும்தான் இருக்குதே தவிர, அடிப்படையில் சாதாரண வாழ்க்கையில்
சாதாரண சமூக இயக்கத்தில் தனியராக இருக்கும் பெண்களுக்கு அங்கீகாரம் வேண்டும் என்பதுதான் இன்றைய தேவை. சட்டம் இல்லாமல் இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றிடம். இது போன்ற வெற்றிடங்கள் இருந்தால் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பொது புத்தியில் இதற்கான அங்கீகாரம் என்பது ஏற்படாது. அங்கீகாரம் தானே ஏற்படலை, அதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த அங்கீகாரம் இல்லாத நிலைமை அவர்களை வன்முறைக்கு ஆளாக கூடியவர்களாக ஆக்கி வைக்கும். அவர்களுக்கான ஆக்சஸ் டு பப்ளிக் பிளேசஸ், ஆக்சஸ் டு எல்லா விதமான இன்ஸ்டிடியூஷன்ஸ், மற்ற எல்லா இடங்கள்லையும் அவர்களை ஒரு சந்தேக பார்வையுடன் பார்க்கும் ஒரு பார்வை என்பது இருக்குது. அப்போ தனிப்பெண்களாக இருக்கக்கூடிய பல நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகாரியோ பெரிய பொறுப்பில் இருக்கவங்கள கூட பார்த்தா, அந்த பொம்பளை அப்படி தான் கத்தோம், அது தனி ஆள் அப்படின்றதெல்லாம் கூட பேச்சுக்கள்லாம் வரும். அப்போ என்னன்னு சொன்னால், பொது புத்தியிலேயே தனிப்பெண்களாக இருப்பவர்கள், தனியர்களாக இருப்பவர்கள் இயல்பானவர்கள் இல்லை, நாட் நார்மல், அவங்க ஒரு இயல்புக்கு மாறானவர்கள்ங்கிற பார்வை இருக்குது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் இந்தியாவில் மத்திய அரசில் தனி பெண்களை பற்றி, தனியர்களை பற்றி, பெண்களில் தனியர்கள் விதவைகள் பற்றியான ஒரு கொள்கை என்பது இருக்க வேண்டும். அந்த கொள்கையில் அவர்களுக்கான முழு அங்கீகாரம், முழு சுதந்திரம், எல்லாவற்றிற்குமான பாதுகாப்பு, அவர்களுடைய உரிமை காப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் அரசும் முனைப்புடன் தன்னுடைய பங்கை ஆற்ற வேண்டி இருக்கிறதுங்கிறது தான் ரொம்ப அவசியம். தமிழ்நாட்டில் இதற்கான சில அரசாணைகள் இருந்தாலும் கூட சட்டமாக குறிப்பாக எதுவும் இல்லை. ஒரு சட்டம் என்பது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, ஒரு தவறான கருத்துக்களை மாற்றக்கூடிய ஒரு முதற்புள்ளி. அந்த முதற்புள்ளி தமிழகத்திலிருந்து துவங்க வேண்டும். தனியர்களாக இருக்கும் பெண்களை மதிப்பதும், விதவைகள், கைவிடப்பட்ட பெண்கள், இப்படி யாரெல்லாம் தனியராக இருக்கிறார்களோ, தனிப்பெண்களாக இருக்கிறார்களோ அவர்களை அங்கீகரிக்க வேண்டியது சமூகத்தினுடைய ஒரு கட்டாயம். ஆனால் அதைவிட முக்கியமாக அரசினுடைய கொள்கையிலும் இதை பற்றியான தெளிவு வேண்டும் என்பதும், அதற்கான சட்டம் ஒன்று உருவாக வேண்டும் என்பதும், அந்த சட்டத்தின் மூலம் சமூக பாதுகாப்பும் உரிமையும் மற்ற எல்லா விதமான அங்கீகாரமும் அவர்களுக்கு தரப்பட வேண்டும் என்பது இன்றைய காலத்தின் மிக அவசியமான ஒரு தேவை.